நீங்க எங்களை முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட நிறைய பலம் இருக்கு, ரொம்ப திறமைசாலி, டிகிரி முடிச்சிருக்கேன். அப்படி இருந்தா எங்களுக்கு நீங்க சாப்பாடு தர மாட்டீங்கல்ல? இதுதான் உங்களோட விருப்பமா? அப்போ ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்ற வார்த்தையை திருப்பி சொன்னீங்கன்னா நீங்க தான் வின். உங்களுக்கு சம்பள உயர்வும் கொடுக்குறேன். அப்ப நாங்க தோத்து போயிட்டா? ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா எனக்கு 100 ரூபா பணம் கொடுங்க, அது போதும். ஒருவே தானே? ஆரம்பிக்கலாம். பன்னி பன்னி, மாடு மாடு. மாடுக்கு மொத்தம் எத்தனை காலு? என்ன? மாடுக்கு மொத்தம் எத்தனை காலுன்றது ஒரு வாக்கியம். அடச்சே. ஹே, காசு இருந்தா குடிடி, சீக்கிரம் எடு. திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். பன்னி பன்னி, மாடு மாடு. மாட்டுக்கு மொத்தம் எத்தனை காலு? மாட்டுக்கு மொத்தம் எத்தனை காலு? நீ திரும்பவும் தப்பு பண்ணிட்ட. நான் என்ன தப்பா சொன்னேன்? நீ தப்பா சொன்னன்ற வார்த்தையும் ஒரு வாக்கியம்தான். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. ஐயோ, இதுக்கப்புறம் என்கிட்ட காசு இல்லை. 100 ரூபா இருந்தா குடுறி பாவி. என்கிட்டயும் சுத்தமா இல்லடி. அங்க நிக்கிறப்ப அவகிட்ட கேளு. ஹேய், 100 ரூபா இருந்தா கொடு. மூளைக்கிட்ட மூதிங்களா? உங்க கேம்க்கு நான் பலியாடா? என்னால கொடுக்க முடியாது. 100 ரூபா கொடு, குறைஞ்சா போயிடுவேன். சண்டாளி, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது எப்படி புடுங்குறா பாரு. அஞ்சத்திலே பிறந்து வளர்ந்துப்பா, ஒரு 100 ரூபா கொடுக்க யோசிக்கிறா பாரு. பிடி. திரும்பவும் ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. மூளை இல்லாத முட்டாளுங்களாம் பேச வந்துட்டாளுங்க. அம்மா, இப்போ என்ன நடந்துச்சு? சே, எனக்கு சோறு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். இதெல்லாம் என் தப்பு தான். எனக்கு விபதி அடிச்சு தரணுமா? அங்கே மொத்தத்தில் என்னோட 100 ரூபாவும் போச்சு. திருப்பி கேட்டால் தருவாங்களா இல்லை நம்மள கேள்வி கேட்பாங்களா? மூடிட்டு போயிடுவோம்.